50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? பாதுகாப்பு வேணுமா, இல்ல இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என கெத்தாக கேட்ட போலீசாரிடம், இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிட்டோம் என அவர்கள் சொன்ன பதில்தான் காவல் நிலையத்தில் இருந்த ஒட்டுமொத்த போலீசாரையும் உலுக்கியது போல இருந்தது. யாரை கொலை செய்தார்கள், எதற்காக நடந்தது இந்த கொலை என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மும்பைக்கு வேலை தேடி வந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் நவி மும்பை உல்வே பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அலுவலகத்திற்கு செல்ல சுரேந்திர பாண்டே என்பவரின் ஓலா டாக்ஸியை பயன்படுத்தி வந்துள்ளார். ஆனால் அந்த இளம்பெண்ணுக்கு நிரந்தரமாக தங்குவதற்கு வீடு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சுரேந்திர பாண்டேவிடம் அந்த பெண் பேசியுள்ளார். இதனால் சுரேந்திர பாண்டே தனது வீட்டில் தங்க இடம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். 43 வயது சுரேந்திர பாண்டே தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சுரேந்திர பாண்டே அந்த பெண்ணுக்கு தங்க இடம் கொடுத்துள்ளார். டிரைவர் சுரேந்திர பாண்டேவின் வீட்டில் அந்த இளம்பெண் தங்கி வேலைக்கு சென்று வந்த நிலையில் திடீரென சுரேந்திர பாண்டே படுகொலை செய்யப்பட்டார். இதனால் அந்த இளம்பெண் காதலன் விஷாலுடன் சொந்த ஊரான சங்கம்மன்னாருக்கு தப்பிச் சென்று உறவினர்களிடம் உண்மையை கூறியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிடும், அதனால நீங்களே சரணடைஞ்சிடுங்க என உறவினர்கள் ஆலோசனை கூறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சங்கம்னார் காவல் நிலையத்தில் அந்த பெண்ணும் விஷாலும் சரணடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சங்கம்னார் காவல் நிலைய போலீசார் நவி மும்பை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். நவி மும்பை போலீசார் சுரேந்திர பாண்டேவின் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு அழுகிய சடலம் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கொலை செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி சுரேந்திர பாண்டேவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. எதனால் நடந்தது இந்த கொலை என போலீசார் விசாரித்த போது, சுரேந்திர பாண்டேவின் வீட்டில் தங்கியிருந்த போது அந்த இளம் பெண்ணின் காதலன் விஷால் ஷிண்டே கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது இருவரும் தனிமையில் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்த பாண்டே அதை தனது மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவை காண்பித்து தனது ஆசைக்கு இணங்கும்படி மிரட்டி பிளாக்மெயில் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் காதலர்களுக்கும் டிரைவர் சுரேந்திர பாண்டேவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் காதலனுடன் சேர்ந்து சுரேந்திர பாண்டேவை சுத்திகளால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி வந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் நவி மும்பைக்கு வேலை தேடி வந்த அந்த இளம்பெண் தனியாக இருக்கும் டிரைவர் சுரேந்திர பாண்டேவின் வீட்டில் எந்த நம்பிக்கையில் தனியாக தங்கினார்? வேலைக்கு சேர்ந்த கம்பெனியில் பெண் தொழில்களிடம் கூறியிருந்தாலே அவரது ரூம்களில் தங்க இடம் கிடைத்திருக்குமே. காதலர்கள் இருவருமே ஒன்றாக இருந்ததை டிரைவர் சுரேந்திர பாண்டே வீடியோ எடுத்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கலாமே. அவரை கைது செய்து வீடியோவை கைப்பற்றியிருக்கவே காவல்துறை என்கிற ரீதியிலும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.